இந்த நீட் தேர்வை எதிர்ப்பவர்கள் யார் என்றால் பணம் படைத்தவர்கள். காரணம் என்ன? அவருடைய மருத்துவ கல்லூரியிலே இப்பொழுது பணம் வரவில்லை, கல்லூரி மாணவர்கள் வரவில்லை. இந்திய தேசத்திலே இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யார் என்பதை முதலாவது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2010 காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதுதான் இந்த நீட்டை கொண்டு வந்தார்கள். பிற்பாடு 2013 முதலாவது நீட் தேர்வு எழுதப்பட்டது. அந்த சமயத்திலே மத்திய சுகாதார அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத் அவர்கள்தான் இந்த நீட் தேர்வை முதலாவது 2013 எழுதுபடியாக இந்திய தேசத்திலே அதை கொண்டு வந்தார்கள். இதே நீட் தேர்வை எதிர்த்து நிற்பது யார் என்றால் காங்கிரஸ் எதிர்கட்சி தான். ஆக காங்கிரசார் கொண்டு வந்த அதே நீட் தேர்வை அவர்களே எதிர்த்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றும் விளங்கவில்லை. அப்போ இந்த பிஜேபி ஆட்சியை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நிலை குலைக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது மாணவர்களை தூண்டி இப்படிப்பட்ட நீட் தேர்வைக்கு எதிராக அவர்கள் செயல்பட வைக்கின்றார்கள். கொண்டு வந்தது காங்கிரஸ், அதை எதிர்ப்பதும் காங்கிரஸ். இது எந்த நிலையிலே இது உண்மையாகும்? மக்களே சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக இந்த நீட் தேர்வின் வினாத்தாள்கள் வெளியாகிவிட்டது என்று சொல்லி ஒரு பெரிய புரட்சி இப்பொழுது டெல்லியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த புரட்சியின் பின்னணி என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். இதை உடனே அருமையான தம்பி அண்ணாமலை அவர்கள், பிஜேபி அரசாங்கம் இதை உடனடியாக இவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏன் தாமதம் படுத்துகின்றார்கள் சொல்லி ஒரு கேள்வியை வைக்கின்றார். இப்படி பலர் கேள்விகள் வைக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், எதற்கும் அவகாசம் தேவை. ஒரே நாளிலே எதையும் செய்ய முடியாது. இது தேசிய அளவிலே செய்யக்கூடிய ஒன்று, இது ஒரு மாநிலத்திலே செய்யக்கூடியது அல்ல. ஆகவே தேசிய அளவிலே செய்ய வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும்? இது உண்மையாக இந்த வினாத்தாள்கள் வெளிவந்து விட்டதா, முழுமையாக வந்ததா? அந்த வினாத்தாள் வந்ததினால் ஒருவேளை சிலர் மட்டும் அந்த நாட்களிலே இந்த பரீட்சையில் தேர்வாகி இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே உடனடியாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற தம்பி அண்ணாமலையை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் பிஜேபியில இருந்தவர், ஆனால் இன்றைக்கு பிஜேபிக்கு எதிராக பேசுகின்றீர். இது ஒரு நல்ல ஐபிஎஸ் அதிகாரிக்கு உள்ள நல்ல தகுதியா? நீங்கள் அதே கட்சியில இருந்தீர்கள், ஏன் அப்பொழுதெல்லாம் ஏன் கேட்கவில்லை? அந்த கட்சியில் நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த ஆட்சி என்ன செய்கின்றது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது திடீரென்று சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் கேள்வி கேட்பது எதினால்? மக்களுக்காக கேட்கிறீங்களா அல்லது உங்களுடைய சுய மரியாதைக்காக நீங்கள் கேட்கின்றீர்களா? உங்களுக்கு பேர் எடுக்க வேண்டும், மக்கள் மத்தியிலே நீங்கள் புரட்சியான ஒருவர் என்பதை காண்பிப்பதற்காக இந்த கேள்வியை எழுப்புகின்றீர்களா என்பதை நான் இப்பொழுது உங்களை கேட்க விரும்புகின்றேன். இந்நாள் வரைக்கும் வாய் அடைத்து கொண்டிருந்த தம்பி அண்ணாமலை திடீரென்று ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும்? நீங்கள் நடத்துவது ஒரு என்ஜிஓ. உங்களுக்கும் இப்போ அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாத காலகட்டத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அரசாங்கத்தை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்கின்றீர்கள்? போதையில்லாத தமிழகம் என்று சொல்லி ஒரு புரட்சியை ஏற்படுத்தி நீங்கள் அதிலே அந்த பாதையில சென்று கொண்டிருக்க, அந்த பாதையில் சென்று கொண்டு இருக்க வேண்டியது தானே. மத்திய அரசுக்கு நேராக நீங்கள் ஏன் இந்த நேரம் திரும்ப வேண்டும்? மக்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நபர்தான் அன்றைக்கு நீட்டிற்கு ஆதரவாக பேசினவர். ஆனால் இன்று திடீரென்று பல்டி அடிக்கின்றார் என்றால் அதில் ஏதோ ஒரு காரியம் இருக்கின்றது. ஆகவே சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். நீட் கட்டாயம் இந்திய தேசத்திற்கு தேவையா என்றால், விசேஷமாக சிறுபான்மை மக்களுக்கு கட்டாயம் இது தேவை. அதாவது முன்னொரு காலத்தில் நீட் வருவதற்கு முன்பதாக என்ன ஆயிற்று என்றால், வெறும் பணம் படைத்தவர்கள் மட்டும்தான்
மருத்துவ கல்லூரியிலே இடம் பெற்றார்கள். பணம் இருந்தால்தான் மருத்துவ கல்லூரியில இடம் பெறக்கூடிய நிலையில் இருந்த இந்திய தேசத்தை அருமையான பிரதமர் மோடி அவர்கள் 2016 வருடத்திலிருந்து அந்த நீட்டையும் சீர் செய்து அதை எல்லா மனிதர்களும் இந்தியாவில் வாழும் அத்தனை கல்லூரியிலும் மாணவர்கள் சேர வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை மக்களும் இந்த மருத்துவ கல்லூரி பயின்று கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பான இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். நடுத்தர மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் வறுமையின் கோட்டில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த நீட் தேர்வின் மூலமாக நன்மை அடைந்திருக்கின்றார்கள். ஆக நன்மை என்ன என்று சொல்லி நான் பார்ப்போமே தவிர தீமையை பார்க்க வேண்டாம். இந்த நீட் தேர்வை எதிர்ப்பவர்கள் யார் என்றால் பணம் படைத்தவர்கள். காரணம் என்ன? அவருடைய மருத்துவ கல்லூரியிலே இப்பொழுது பணம் வரவில்லை, கல்லூரி மாணவர்கள் வரவில்லை, மாணவர்கள் சேர்க்கையில் குறைபாடு இருப்பதினாலே இந்த நீட் தேர்வை வேணுமென்றே அதை அரசாங்கத்துக்கு எதிராக தூண்டிவிடக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். ஆகவே மக்கள் இதை சிந்திக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் நீட் தேர்வு எழுதினால் நிச்சயமாக இந்த தேசத்தில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் படிப்பதற்கு அது உதவியாக இருக்கும். இந்திய தேசத்தில் 7 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் உங்களுடைய அரசாங்க மருத்துவ கல்லூரியிலே சேருவதற்கு இது வசதியாக இருக்கும். வருடத்துக்கு 7 லட்சம் மட்டும்தான். வெளிநாட்டில் என்னால மருத்துவ கல்லூரியில வாங்கி தர முடியும், வெறும் 10 லட்சம் ரூபாய் தான் படிப்பதற்கு. வெளிநாடுகளில் உணவு, தங்குமிடம், படிப்பு செலவு எல்லாம் சேர்த்து வெறும் 10 லட்சம் ரூபாய் தான். நீட் தேர்வில் தேர்வு பெற்றால் நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் இவைகள் எல்லாம். ஆகவே இந்த நீட் தேர்வு கட்டாயம் சிறுபான்மை மக்களுக்கு தேவை, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தேவை, மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவை. இதை உணர்ந்து கொள்ளுங்கள் அருமையான மாணவ செல்வங்களே. தயவு செய்து இந்த அரசியல் விளையாட்டு விளையாடும் மக்களோடு கூட இணைந்து கொள்ளாமல் உங்கள் படிப்பை படிப்பதற்கு, உங்கள் வாழ்வை முன்னேற்றுவதற்கு நீட் கட்டாயம் உதவும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நீட் தேர்வை தயவு செய்து எதிர்ப்பு செய்யாதிருங்கள். இதனால் உங்களுக்கு தான் நன்மை. நீங்கள் மேன்மை அடையத்தக்கதாக உயர்ந்த நிலையில் போவதற்கு இது ஒரு நல்ல ஒரு தேர்வாக இது இருக்கின்றது. ஆகவே இதை எதிர்த்து நீங்கள் எந்த காலத்திலும் செய்வீர்களானால் வறுமை கோட்டு கீழே இருக்கின்றவர்கள், சிறுபான்மையின் மக்கள் கட்டாயம் நீங்கள் தொடர்ந்து மருத்துவர்களாக மாறக்கூடியவர்களாய் மருத்துவ கல்லூரியில் இடம் பெறுவதற்கு உங்களுக்கு இடம் இல்லாமல் போகும். உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. அதனால இதை சிந்தித்து செயல்படுங்கள். உங்களோடு கூட என்றைக்கும் இந்திய தேசிய சிறுபான்மை கட்சியானது உங்களோடு கூட துணை நிற்கும். சிறுபான்மையிற்கென்றே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாட்டிலே சமத்துவம் ஏற்பட வேண்டும், சம நீதி கிடைக்க வேண்டும், சமாதானம் கிடைக்க வேண்டும். சம நீதி சமத்துவம் இருக்குமானால் நீட் தேர்வின் மூலமாக அனைத்து மக்களும் இதன் மூலமாக பயனடையத்தக்கதாக வலிமை பெறுவோம். ஆகவே இந்த காரியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். நிச்சயமாக நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ஆனால் இந்த வினாத்தாள்கள் வெளிவந்தது குறித்து நான் வருந்துகின்றேன். அதற்கான நடவடிக்கைகளை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கும். ஆகவே பொறுமையோடு கூட காத்திருங்கள். நிச்சயமாக நல்லது இந்திய தேசத்திலே நடைபெறும். நன்றி.